Hello friends. So இந்த வீடியோவில் decay of current ஒரு RL சர்க்கியூட் இருக்குது அப்படின்னா அதில் கரண்ட்டோட decay வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு டெரிவேஷன் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கரண்ட்டோட க்ரோத் வந்து RL சர்க்கியூட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டுக்குமே வந்து ஒரே சர்க்கியூட் டயக்ராம் தான். நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா RL. R அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ், எல் அப்படிங்கிறது இண்டக்டன்ஸ். இப்போ இது ரெண்டுமே வந்து நம்ம சீரியஸ் கனெக்ஷனில் வந்து கொடுத்துட்றோம். இப்போது சீரியஸ் கனெக்ஷனில் கொடுத்துட்டு இதனோட க்ரோத் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம். அப்போ க்ரோத் அப்படிங்கிறப்போ ஒன்ஸ் நான் இந்த கீ வந்து ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இங்கே சர்க்கியூட் கனெக்ஷன் இருக்கும். அப்போ கரண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிறத நான் வந்து ஒரு ஈக்குவேஷன் மூலமாக நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணோம். என்ன அப்படின்னா I is equal to 0.632 into I0. அப்போது 0லேருந்து 0.632 டைம் I0 மேக்ஸிமம் டைம்ஸ் வந்து கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எந்த அளவுக்கு டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறத வந்து க்ரோத் ஆஃப் த கரண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். சப்போஸ் எனக்கு இந்த கீ வந்து இங்கே க்ளோஸ்டாக இருக்குது எங்கே க்ரோத் ஆஃப் த கரண்ட்டில். சப்போஸ் அந்த கீ வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா அங்கே சர்க்கியூட் வந்து அங்கே பிரேக் ஆகுது. அப்போது சர்க்கியூட் பிரேக் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா கரண்ட் வந்து மேக்ஸிமம் கரண்ட் ஆல்ரெடி அங்கே ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ எனக்கு என்ன ஆகுது, கரண்ட் வந்து அங்கே குறையிறத நான் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா டிகே அப்படின்னு சொல்லலாம். அப்போது கரண்ட் வந்து க்ரோத் ஆகும்போது எப்படி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சதோ அதே மாதிரி சர்க்கியூட் பிரேக் ஆனதுக்கப்புறமா நமக்கு டிகே ஆஃப் கரண்ட்டுன்னு ஒன்று நடக்குது. அப்போது அது அந்த ஆர்எல் சர்க்கியூட்டில் எப்படி இருக்குங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஒன்ஸ் நம்ம வந்து இங்கே கீ வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா அங்கே எனக்கு வந்து மறுபடியும் எனக்கு வந்து இன்டியூஸ் இஎம்எஃப் வந்து எனக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ஆன -L into di/dt வந்து எனக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இண்டக்டன்ஸ் இருக்குது. அப்போது ஒரு டோட்டல் இஎம்எஃப் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறப்போ R into I. அதே மாதிரி இண்டக்டன்ஸ் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ப்ளஸ் L into di/dt அப்படின்னு எனக்கு இது கிடைக்கிது. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா E is equal to 0ன்னு எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இங்கே வந்து நான் டிகேன்னு சொல்லிட்டேன். அப்போது கரண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது அப்படிங்கிறப்போ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸும் நமக்கு 0 ஆயிடும். அப்போது நான் இந்த கண்டிஷனை இங்கே நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா நான் இங்கே E equal to 0ன்னு வரும். அப்போ நான் RI வந்து இந்த சைடு வந்து நான் கொண்டு வரேன். அப்போது -RIன்னு ஆகிடும். -RI is equal to L into di/dt அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டிஐன்னு இருக்குது, இங்கே வந்து ஐன்னு இருக்குது. ஸோ நான் இதை ரெண்டையுமே வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். அப்போது டிஐக்கு பக்கத்தில் ஐ கொண்டு வந்தேன் அப்படின்னா di/ஐன்னு வரும். அப்போ மீதி என்ன டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா RLdt. இப்போ இது மூணையும் நான் வந்து லெஃப்ட் சைட் கொண்டு வரும்போது டிடி வந்து நியூமரேட்டருக்கு வந்துடும், R வந்து ஆல்ரெடி அங்கே இருக்குது, தென் எல் வந்து கீழே வந்துடும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை வந்து இன்டெகிரேட் வந்து பண்ண போகிறோம். அப்போது இன்டெகிரேட் பண்ணும்போது மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் டிடி, இங்கே RL இது ரெண்டுமே வந்து கான்ஸ்டன்ட் தான். அப்போ நான் அதையுமே வந்து நான் வெளியில் எடுத்துக்கலாம். -RL into integral of dt equal to integral of di/i அப்படின்னு எனக்கு கிடைக்கும். அப்போது -RLங்கிற கான்ஸ்டன்ட் அப்படியே எழுதிக்கோங்க. இன்டெக்ரல் ஆஃப் டி அப்படின்னு டிடிங்கிறது டி தான். இப்போ டி ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்ததாக வந்து di/i டினாமினேட்டரில் ஒரு வேரியபிள் இருக்குது அப்படின்னா அதை நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது நம்மளோட ஃபார்முலா என்ன அப்படின்னா log EX. அப்போ இதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு log EI அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷனில் எனக்கு சியோட வேல்யூ வந்து என்னன்னு தெரியணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அட் டைம் t is equal to 0 அந்த கண்டிஷனை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ இனிஷியலாக கரண்ட் வந்து எவ்வளோ இருக்கணும் நமக்கு தெரியணும். அட் டைம் t is equal to 0 I is equal to
இப்போ இந்த இடத்துல நீங்கள் வீடியோ ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி I is equal to என்ன வேல்யூவாக இருக்கும் அப்படிங்கிறத எழுதுங்க. அது சப்போஸ் கரெக்டாக இருந்தால் ஓகே, தப்பாக இருந்தது அப்படின்னா வீடியோ கண்டினியூ பண்ணி அதுக்கான ரீசன் என்னங்கிறத கேளுங்க. ஓகே, இப்போ நான் வந்து I is equal to I not அப்படின்னு சொல்லி எழுதுகிறேன். சப்போஸ் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணும்போது I is equal to 0 அப்படின்னு எழுதியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து தப்பு. ஏன் அப்படின்னா நம்ம growth of the currentல வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்க்கியூட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கீ வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணும்போது அங்கே வந்து இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ கரண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இனிஷியலாக கரண்ட்டே இல்லாத ஒரு சர்க்கியூட்டில் நம்ம கீயை வந்து க்ளோஸ் பண்ணும்போது 0 ஆம்பியர் கரண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேக்ஸிமம் வந்து ரீச் ஆகுது. அப்போது இனிஷியல் டைமில் அங்கே 0 கரண்ட் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து மேக்ஸிமம் கரண்ட்டான I0 வந்து அங்கே ரீச் ஆகுது. எங்கே அப்படின்னா இது வந்து growth of the currentங்கிற கேஸில் இப்படி நடக்கும். இதே நீங்கள் டிகே அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அங்கே மேக்ஸிமம் கரண்ட் வந்து அங்கே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது நம்ம திடீர்னு கீயை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணுறோம். அப்போ ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா சர்க்கியூட் டிஸ்டர்ப் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே கரண்ட் வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ நான் கீ ஓப்பன் பண்ணுறது தான் வந்து இனிஷியல் டைம். அந்த இனிஷியல் டைம் t is equal to 0ல ஆல்ரெடி வந்து கரண்ட் வந்து மேக்ஸிமமாக தான் இருக்குது. அதனால தான் நான் வந்து அட் டைம் t is equal to 0 I is equal to I0 அப்படிங்கிறத நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து அதை கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம ஈக்குவேஷன் அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம். அப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், at time t is equal to 0 I is equal to I0. அப்போது நான் இந்த ஈக்குவேஷனை இந்த கண்டிஷனை இங்கே வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் ஆர் பை எல் ஆஃப் டீங்கிறது 0 ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு லாக் இ ஆஃப் ஐங்கிறது I0ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் I0ன்னு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ இது 0ங்கிறனால இது கேன்சல் ஆகிடும். அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா சி இஸ் ஈக்குவல் டு லாக் இ I0 அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கிது. இப்போ இந்த சியோட வேல்யூவை நான் இந்த ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் ஆர் பை எல் இன்ட்டு டி ப்ளஸ் லாக் இ ஆஃப் I0 இஸ் ஈக்குவல் டு லாக் இ ஆஃப் ஐ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த லாக் I0 எல்லாம் ஒரு சைடாக கொண்டு வர போகிறேன். அப்போ இது RHS சைடு போகும்போது மைனஸ் ஆர் பை எல் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு லாக் இ ஆஃப் ஐ, இந்த சைடுக்கு வரும்போது லாக் இ ஆஃப் I0 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். விச் மீன்ஸ் மைனஸில் எனக்கு கிடைக்கிது. அப்போ நமக்கு தெரியும் லாக் ஏ மைனஸ் பியோட ஃபார்முலா லாக் a மைனஸ் பியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா லாக் a பை பி அப்படின்னு நம்ம வந்து அதை எழுதிக்கலாம். அதே லாக் a ப்ளஸ் பி அப்படின்னா அதை நம்ம லாக் ஆஃப் a இன்ட்டு பின்னு மல்டிப்ளிகேஷனில் எழுதலாம் அப்படிங்கிறது பேசிக் ஃபார்முலா. அப்போ நான் இந்த ஈக்குவேஷனில் இதை வந்து எப்படி இருக்குன்னா டிவைடில் எழுத போகிறேன். ஏன்னா இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா லாக் இ ஐ டிவைடட் பை I0 அப்படின்னு சொல்லி எனக்கு இங்கே கிடைக்கும். அப்போது இந்த இடத்துல மைனஸ் ஆர் பை எல் இன்ட்டு டி அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல நான் லாகை வந்து LHS சைட் கொண்டு வந்தேன் அப்படின்னா இங்கே வந்து எக்ஸ்போனென்ஷியல் கிடைக்கும். இங்கே I பை I0 அப்படிங்கிறது எனக்கு இங்கே கிடைக்கும். இப்போது நான் இந்த லாக் இந்த சைட் போகும்போது இ பவர் மைனஸ் ஆர் பை எல் இன்ட்டு டீன்னு கிடைக்கும் ஈக்குவல் டு I டிவைடட் பை I0. இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதும்போது I டிவைடட் பை I0 இஸ் ஈக்குவல் டு e power minus r by l into t. இப்போ I is equal to current தான் எனக்கு தேவை. அப்போ decay of current is equal to I0 into e power minus r by l into t அப்படின்னு எனக்கு கிடைக்கிது. இப்போ இந்த இடத்துல நம்ம growth of the currentலையும் இதே கண்டிஷன் தான் பார்த்தோம். என்ன அப்படின்னா நமக்கு L by R அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டைம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போது L by R அப்படிங்கிறது டைம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் டீக்கு பதிலாக. இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குன்னா மைனஸ் ஆர் பை எல் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இந்த டேர்மை தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். இப்போ இந்த டேர்ம் வந்து மைனஸ் ஆர் பை எல்னு இருக்குது. டீக்கு பதிலாக வந்து நான் எல் பை ஆர்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ ஆர் கேன்சல் எனக்கு இங்கே -1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா I இஸ் ஈக்குவல் டு I0 இன்ட்டு இ பவர் இந்த டேர்முக்கு பதிலாக -1 அப்படின்னு எனக்கு கிடைக்கும்.
இதே இடத்துல இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன். நம்ம growth ஆஃப் த கரண்ட் வந்து நம்ம டிரைவேஷன் எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா I is equal to I0 into 1 minus e power minus 1 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். அதே decay ஆஃப் கரண்ட்டாக இருக்கும்போது current I is equal to I0 into e power minus 1 கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு இங்கே 1 அப்படிங்கிறது டிகே ஆஃப் கரண்ட்டில் வந்தது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கக்கூடிய கண்டிஷன் வந்து தப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் மறுபடியும் அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது இது வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன், அதாவது டிகே ஆஃப் கரண்ட் வந்து இவ்வளோ தான் அப்படிங்கிறத நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். அப்போது e power minus 1 அதே மாதிரி கரண்ட்டோட வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக டைம் இன்க்ரீஸ் ஆக I0 into e power minus 2 I is equal to I0 into e power minus 3 இப்படின்னு எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். டைமோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக கரண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அதை தானே நம்ம வந்து டிகேன்னு சொல்கிறோம். அது வந்து இப்போ நீங்கள் இந்த வேல்யூ எழுதும் போது ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. அதாவது e power minus 1 இருக்கும்போது ஐயோட வேல்யூ 0.365 I0 ஆகும். அதே e power minus 2 இருக்கும்போது கரண்ட்டோட வேல்யூ 0.1035 I0 ஆகும். அதே மாதிரி e power minus 3 இருக்கும்போது கரண்ட்டோட வேல்யூ 0.05 I0 ஆகவும் இருக்கும். அப்போது நமக்கு வந்து கரண்ட்டோட வேல்யூ இங்கே 3, இங்கே 1, இங்கே 0 கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரதை வந்து நம்ம பார்க்கலாம். இதை நான் கிராஃபில் பிளாட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போது வந்து நான் வந்து y ஆக்சிஸில் கரண்ட்டையும் தென் எக்ஸ் ஆக்சிஸில் டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இனிஷியல் டைமில் கரண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும் I0 அப்படின்னு. அதே வந்து டைம் இன்க்ரீஸ் ஆக கரண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்போ எனக்கு கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டவுன்வர்ட்ஸாக வரும். அப்போ நான் இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா இது வந்து டிகே ஆஃப் கரண்ட் அப்படின்னு நான் சொல்லலாம். அதே நீங்கள் growth ஆஃப் த கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் பீரியட் இது வந்து I, கரண்ட் டைம் t is equal to 0ங்கிறப்போ ஐயும் வந்து 0வாக தான் இருக்கும். அப்போ டைம் இன்க்ரீஸ் ஆக கரண்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால் அதை நான் growth ஆஃப் த கரண்ட் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ இந்த கிராஃபை வச்சு அது growth ஆஃப் த கரண்ட்டை சொல்கிறாங்களா இல்லை டிகே ஆஃப் கரண்ட்டை பற்றி அந்த பர்டிகுலர் கிராஃபில் சொல்ல வராங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த ஆர்எல் சர்க்கியூட்டில். இப்போ இந்த இடத்துல வந்து நான் டைம் கான்ஸ்டண்ட்டை பற்றி வந்து சொல்கிறாங்க. ஸோ டைம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிகே ஆஃப் கரண்ட்டில் மேக்ஸிமம் கரண்ட்டான I0லேருந்து மினிமம் கரண்ட்டாக டிக்ரீஸ் ஆக எந்த அளவுக்கு டைம் எடுத்துக்குதோ, எப்போ அந்த டிகே நடக்கும் நம்ம இந்த கீயை வந்து ஓப்பன் பண்ணும்போது, அதாவது அந்த சர்க்கியூட் வந்து பிரேக் ஆகும்போது எந்த அளவுக்கு டைம் பீரியட் எடுத்துக்குதோ அதை தான் நம்ம டைம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத சொல்கிறோம். The time constant L/R of a RL circuit may also be defined as the time in which the current in the circuit falls to 1/E. ஏன்னா நம்ம வந்து இந்த வேல்யூஸ் எல்லாமே 1/E தான் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுது. 1/Eங்கிறது தான் E இன்வெர்ஸ் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். அதை தான் அவங்க இங்கே சொல்லியிருக்காங்க. 1/E எந்த அளவுக்கு குறையுதோ of its maximum value when the external source EMF is removed. அப்போது அந்த 1/E வேல்யூ எப்படி வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதோ அந்த அளவுக்கு அந்த டைம் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.